வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கடலைக்காட்டுக்கு என்னென்ன களைக்கொல்லிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கடலைக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடலை போட்டு அடிக்கிறதுக்கும் களைக்கொல்லி இருக்குது, களை விட்டு செடியில் அடிக்கிறதுக்கும் களைக்கொல்லி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 4 கெமிக்கல் இருக்குது ரெண்டுக்குமே. ஃபஸ்ட்டு கடலை போட்டு என்ன களைக்கொல்லி அடிக்கலாம்னு சொல்லி பார்த்தலாம். நீங்கள் உழவு ஓட்டி அதிகபட்சம் 5 நாளுக்குள்ளே பாத்தி பிடிச்சி கடலைப்புறம் போட்டு இந்த பெண்டிமெத்தில்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. பெண்டிமெத்தில் வந்து 100 மில்லி ஊற்றி அடித்தாலே பெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட கடலைக்காட்டுக்கு வரக்கூடிய களைக்கொல்லியிலே சீப்பான ரேட்டில் வரக்கூடியது இந்த பெண்டிமெத்தில் மட்டும்தான். இதை 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 550 to 600 தாங்க இருக்கேன். அதிகபட்சம் நீங்கள் 5 நாளுக்குள்ள இந்த வேலைகளை செஞ்சிடணும். உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி கடலைப்பருவு போட்டு இந்த பெண்டிமெத்தில் 100 மில்லி ஊற்றி அடிச்சிங்கன்னா 40 நாளைக்கு எதுவுமே முளைக்காது. ஒரு அருமையான மருந்துங்க. நிறைய பேர் இது வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, அடிக்கிற முறை தவறி செஞ்சுருப்பாங்க. இந்த பெண்டிமெத்தில்ங்கிற மூலப்பொருள் வந்து பல வருஷமாக மார்க்கில் இருக்குங்க. பிஎஸ்எஃப்ல ஸ்டாம்புன்னு ஆரம்பத்தில் வந்தது, அதுதான் பிராண்டு. அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎல்லில் வரக்கூடிய அமிகோஸ் மெட்டாலாக்ளோர். இது பார்த்தீங்கன்னா யூபிஎல்லில் மட்டும்தான் இருக்குது. அவங்க கம்பெனி சால் அலிட்டோங்கிற பேரில் வரும். இதுவும் பெண்டிமெத்தில் கான்செப்ட் தாங்க. இது டேங்க் 100 மில்லி ஊற்றி அடிக்கலாம். இது கொஞ்சம் பெண்டிமெத்திலோட இது காசு கூட. இது லிட்டர் 700 750 அனுசரிச்சு வரும். இதுவும் டேங்க் 100 மில்லி ஊற்றி அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டவ்வில் வரக்கூடிய ஸ்ட்ராங்காம் டைக்ளோசுலாம் 84%. இது வந்து டவ்வில் ஸ்ட்ராங்காம்ங்கிற பேரில் வருது. இந்தியன் கம்பெனியில் இன்னும் 2-3 கம்பெனியில் வருதுங்க. நமக்கு வந்து டைக்ளோசுலாம்ங்கிற மூலப்பொருள் தான். கோர்ட்டிவா கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு கம்பெனி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த மெட்டலாக்ளோர் பெண்டிமெத்தில் மாதிரி கிடையாது. மெட்டலாக்ளோர் பெண்டிமெத்தில் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி அதிகபட்சம் 5 நாளுக்குள்ள அடித்தா அது நல்ல ரிசல்ட் வரும். இந்த டைக்ளோசுலாம் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் களை முளைச்சி அரைஞ்சிருந்தாலும் அந்த களையிலையும் காய வச்சு போடும். கண்ட்ரோல் 40 நாளைக்கு கிடைக்கும். மெட்டலாக்ளோர் பெண்டிமெத்தில் டைக்ளோசுலாம் இந்த மூணு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைக்ளோசுலாம் தாங்க பெஸ்ட்டு. இது கிடைக்கலையும் பஸ்ஸில் மற்ற மருந்துக்கு போய்க்கிங்க. இல்லை நான் உழவு ஓட்டி அதிகபட்சம் 5 நாளுக்குள்ள அடிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் பெண்டிமெத்தில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஃப்ளோர் பண்ண அடிக்கலாம். அதாவது கோல் 15 to 20 மில்லி வரைக்கும் கொடுக்கலாங்க. நல்லா வேலை செய்யும். இது வந்து மழை காலங்களில் அடிச்சிங்கன்னா கடலை செடி வந்து கருகி போயிடும், கிராச்சிங் ஏற்பட்டுரும். வெயில் காலங்களில் நீங்கள் கடலை போடுறீங்கன்னா நீங்கள் தைரியமாக கோலை அடிச்சிக்கலாம். இந்த கோல் வந்து கம்பெனி ரெக்கமெண்டு கிடையாதுங்க, என்னோட ரெக்கமெண்டும் கிடையாது. ஒரு சாய்ஸுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லை அப்படின்னா மாற்று வழி தான் இந்த கோல். கோல் வந்து ஒரு சாய்ஸ் உங்களுக்கு, அவ்வளோதாங்க. அடுத்து கடலைக்காட்டுக்கு களை விட்டு பயிரில் அடிக்கக்கூடிய களைக்கொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கம்பெனியில் வரக்கூடிய பர்ஷூட் இமாசெத்தப் ஃபயர் 10%. இதுதாங்க பிராண்டு. இப்போ இந்தியன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் வந்துருச்சு. இது நல்லா வேலை செய்யும். இதோட அட்வான்ஸ் இப்போ நிறைய கெமிக்கல் வந்துருச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூபியில் வரக்கூடிய ஐரிஸ் சோடியம் அஸ்ஃப்ளோரஃபென் ப்ளஸ் குளோடினோஃபப் பர்ஃபாஜில் அப்படின்ற மூலப்பொருளுங்க. இது வந்து யூபியில் மட்டும்தாங்க இருக்குது. யூபியில் வாங்கி பல கம்பெனிகள் வந்து போடுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமாசெத்தப் ஃபயர் ப்ளஸ் இமாஜா மாக்ஸ் அப்படின்ற மூலப்பொருள். இது பிஎஸ்எஃப்ல ஓடிசிங்கிற பேரில் வருங்க, பாரிஜாத்தில் டசாருங்கிற பேரில் வரும். இது இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜின்ஜிண்டாவில் வரக்கூடிய ஃப்ளைசிப்ளெக்ஸ் போமேசாஃபன் ப்ளஸ் புளுவாஜிபப் பி புட்டில். இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஜின்ஜிண்டாவில் ஃப்ளூசிப்ளெக்ஸ்னு வரும், பாரிஜாத்தில் பாரிப்ளெக்ஸ்னு வரும். உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்கிறதோ வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சொன்ன களைக்கொல்லி எல்லாமே மேலே களவற்று பயிரில் அடிக்கக்கூடிய களைக்கொல்லிகள். நீங்கள் கீழே அடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் களவற்று பயிரில் இந்த களைக்கொல்லியை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இது கடலைக்கு மட்டும் கிடையாதுங்க, இதே கான்செப்ட் தான் உளுந்துக்கும். சரிங்களா? உளுந்துக்கும் தனியாக எந்த களைக்கொல்லியும் கிடையாது. கடலைக்கு யூஸ் பண்ணுறதில்ல, உளுந்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இது மற்ற கிராப்புகளும் அவங்க பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து கடலைக்கு உளுந்துக்கு மட்டும்தான். ஒரு சில பேர் மற்ற கிராப்புக்கு அடிக்கிறாங்க, அது நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்கள் கடலை போட்டு கடலைக்காட்டுக்கு அடிக்க முடியலைங்க பட்சத்தில் களை விட்டு போயில அதை இப்போ சொன்ன களைக்கொல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. கடலைக்காட்டுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ போடணுங்க. கடலைக்காட்டில் பெருசாக பிரச்சனைகள் வந்துடாது. லைட்டாக புழு விழுகும், இல்லைன்னா அஸ்வினி விழுகுங்க. பெரும்பாலும் கடலைக்கு மருந்து அடிக்க மாட்டாங்க, ஸ்ப்ரேயிங் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்துட்டு என்னென்ன மருந்து அடிக்கலாம்னு சொல்லி தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடணுங்க, பார்த்துக்குங்க.